வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லயன். நான் உங்கள் குமரி தமிழன். நம்ம லயன் டிராவல்ஸோட ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை டிராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. எல்லோருக்குமே வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது உங்கள் குமரி தமிழன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. வாங்க நம்ம விளாக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்க களக்குட்டம் இடத்துல நம்ம இருக்கோம். இங்கேருந்து ஒரு புது பஸ் ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு புது பஸ்ஸு வெட்டு வரோம். 3 நாள் தாங்க ஆச்சு நம்ம சர்வீஸில் வாங்க அந்த பஸ்ஸை இங்கேருந்து நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னி எப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். எந்த பஸ்ஸு எந்த சொல்லி சொல்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இது நார்மல் பஸ் இல்லைங்க, மல்டி ஆக்சல் வால்வோ 9600S ஸ்லீப்பர் பஸ்ஸில் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். வாங்க வண்டியோட இன்டீரியர் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸை பார்த்துருங்க. நான் அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கன்டினியூ பண்ணுறேன். ஜேர்னி இங்கேருந்து, அதாவது களக்கோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி லூலு மால் விளையாட்டு ட்ரிவாண்ட்ரம் போய் களியக்காவலை நெய்யாற்றங்கரை போய் அப்படியே நாகர்கோவில் வழியாக நம்ம போகுது. ஃபுல் பஸ்ஸும் நம்ம தமிழ்நாடு வழியாக போகிறது. ஒரு லாங் ஸ்ட்ரெச் நம்ம முதல்லேருந்து கடைசி வரை பண்ணுறோம். அதை முதல்ல ஒரு தமிழ் யூடியூபராக ஒரு புது வீடியோ நான் பண்ணுறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துருவோம். நாம் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிற ட்ராவல்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா லயன் டிராவல்ஸ் தாங்க. அவங்களோட வால்வோ 96 ஸ்லீப்பர் பஸ்ஸை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வண்டி விட்டு வர 3 நாள் தாங்க ஆகுது. வாங்க வண்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வண்டியை பார்க்கும்போது வண்டி மஞ்சள் கலரில் சூப்பராக ஜொலிக்குதுங்க. புது வண்டி வேறு. வாங்க வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி பார்ப்போம். வண்டி சூப்பராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நமக்கு ஒரு லக்ஸரி ஃபீல்ஸை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் வால்வோ நம்ம சொல்லவே வேண்டாம். வாங்க வண்டி எப்படி பார்த்துருவோம்.
பிஸ்மி ஹோட்டல்ண்ணா. சரிங்களா? ஆமாம், பிஸ்மி கரெக்டாக ஒரு 9:05 வர மாதிரி, 9:05 9:05 வர மாதிரி இருப்பாங்க. அழகு பிஸ்மி ஹோட்டல். ரெடியாக வெயிட் பண்ணுங்க, டிலே பண்ணிடுறாங்க. வண்டி அங்கே சின்ன பையன் அடிச்சு பார்க்க இங்கே பார்த்துருக்கு. நேம் எங்கே இருக்கு? எப்படி நான் வச்சு சாப்பிட்றீங்களா? போகணும். தமிழ்நாடு வந்தாச்சு. நீ ஃபுல்லாக தமிழ்நாடு. அதாங்க தமிழ்நாடு செக் போஸ்ட்ல செக்கே பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எவனாலும் விட்டு ஆடலாம். அப்படி நீங்கள் ஏதாவது சந்தேகம் பிடிச்சிருவாங்க. ஆள் அடிக்காம சரியாக முடிச்ச மாதிரி போச்சு. சோதனை போது டைம் கிடையாது. ஏன் டிராஃபிக் ஆதரிங்க அடுத்தலாம் விடுவாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, இடிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி அவங்கள மாதிரி ஆளை மட்டையும் பண்ண முடியாது, அவங்கள மாதிரி ஆக்சிடென்ட்டும் பண்ண முடியாது. அவங்க டைம் விடிய கூட ஓட்டிடுவாங்கன்னா அப்படி போகிறது விடிச்சுலாம் போக முடியாதுல்ல. ஒரு நிமிஷம்
இன்னும் கொஞ்சம் தூரமான அது. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. என்ன கம்பெனியில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லட்டும். நம்ம எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கோமா போயிட்டே இருக்கும். பைக்கில் வர பின்னாடி வருது. ஆமாம். இந்த ரெஸ்ட் நிற்கிறாங்களா? எந்த கஸ்டமரு அழைக்கிட்டாமா? ஆமாம், ரெடியாக நிற்காங்க. இது முளை மூடு முழுக்க மூடு அடுத்து தனியாக பண்ணுவாங்க. அதில் அதுதான் அழைக்கிட்டோம். ஹலோ அண்ணா, 611 வால்வோ கண்டக்டர் பஸ் லைன் ட்ராவல்ஸ். அண்ணா, இந்த சீட் நம்பர் வந்து அப்பர் 8ண்ணே. அப்பர் 18 ஸ்லாங்கில் சீட்ண்ணே சொல்லிட்டு வரல. டைம் நான் என்ன வண்டி வெள்ளுக்குடி பக்கம் போயிட்டு இருக்கேன். தக்கலை தாண்டி ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் எனக்கு 10:05 நான் ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் டைம் 10:05 அங்கே வர மாதிரி. சரி, சொல்லிட்டேன் 10:05 எனக்கு ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் டைம். 10:05 வர மாதிரி பாருங்க. வந்துடுவான். அந்த முறை பேசுவோம். செவுட்டில் அடிச்சு உள்ள அனுப்ப போகிறோம். சார் அடி என்ன அடி விடுவீங்க? சிவா இன்னொரு தெரியுமா உங்களுக்கு? சிவானனுக்கு ஒன்றுன்னு அந்த அமிர்த ஸ்டாண்டில் எல்லாம் கூட்டிடுவான்னு. சிவானன் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து லோடு மேனை உருவாக்குனதே சிவானன் தான். அதாவது எதாவது பேசுகிறாங்க, ஒன்றும் பேசுவாங்க. உங்கள் டைட்டில் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் வரல.
அது வர டீலக்ஸ் பஸ் இல்லை, டீலக்ஸ் பஸ். டீலக்ஸு நான் போயிருக்கேன். இந்த பச்சை கலர் வண்டி, இந்த காப்பின் கலர் வண்டி தான் இருந்தது அப்போ. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காப்பின் கலர் வண்டி தான். தமிழ்நாடு அரசு விரைவு 1000 ரூபா கொடுத்துட்டு போவான் சரக்கு ஜெயிக்கலாம் டிரைவருக்கு, ஸ்டாப் பஸ் டிரைவருக்கு. அதுல ஒன்னு தான் நம்ம ரமேஷ் இருக்காரா, ரமேஷ். அவர் முதல்ல ஸ்டாப் பஸ்ல ஓடி அவார்டுலாம் வாங்கி வச்சிருக்காரு. அவரு சங்கரன்னு சொல்லிட்டு விவிலே அவார்டு வாங்கினவங்க அவங்க தான். லாஸ்ட் வரைக்கும் விடவே மாட்டேன் நான் பாப்போம். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனா தனி மதிப்பு மரியாதையே இருக்கு விவி பஸ்ல. எந்த கம்பெனி டிரைவரும் அந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கினது விவில ஸ்டாப் 2 பேரும் வாங்கினாங்க. திருநெல்வேலியில் முத போட்டதுன்னா பெரிய சிப்கார்ட்னா நம்ம திருநெல்வேலியில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எந்த சிப்கார்ட் தான் அத்தனை ஏக்கர்ல இருக்கு. ரீசெண்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஏக்கர் வாங்கி போட்டுருக்காங்க சிப்கார்ட்டா. சுற்றி இருக்கிற சுத்துப்பட்டியே வாங்கிட்டாங்க, காடு தான் எல்லாமே. 12,000 ஏக்கரோ 12,500 சம்திங் ஏக்கரை வாங்கி போட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு 2,400 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. அது ஃபுல்லாக சோலார் அடி. சோலார் 2,400 ஏக்கர் டிபி சோலார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் போட்டாங்க. அவங்க முன்னாடி கம்மியாக தான் இருந்தது, அவங்களுக்கு 600 ஏக்கரோ 700 ஏக்கரோ தான் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த 2,400 ஏக்கரோ சோலாருக்கே கொடுத்துட்டாங்க தம்பி. அந்த சிப்கார்ட்டுக்குள்ள ரவுண்ட் அடிக்கணும்னாலே ஒரு நாள் ஆயிரும், ஒரு நாள் ஆயிரும். பரப்பளவு இந்த பரப்பளவு கட்டமா இருக்கும். அடுத்து எங்க சாப்பாடு நிப்பாட்டுவீங்களா? வெளில போய் அவுட் சைடு கேட்டு வரணும். ஆமாம், அண்ணார்லா பில்டிங் அங்கே போனோம். அது தெரியும். சிவானடியார் ஆஃபீஸ் இருக்கு. போய் காமி, இப்போ காசு விட்டு போகணும், உள்ள போகணும். ஓப்பனாக தானே இருக்கு. பார்த்தா ஆண்டி விட்டாங்க. இந்த 3வது பர்த்து டபுள். நீ சேர் உட்கார வச்சிருக்கீங்களா? ஹலோ ஏபி ஸ்டே அந்த எடுத்துனோம்னா ஏன் நான் சொல்லிட்டு போன ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. நான் உள்ள போய் எண்ணிட்டு வந்துட்டேன் யார் எத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் இவர் இறங்கலாம், இப்போ இறங்கி போயிருக்காங்க. சொல்லாம ஆட்டோ சேர்த்து இறங்கி போடணும். போட்டோம் ஃபுல்லாக மாறிக்கோங்க. லைட்டை பார்த்துக்கோங்க. போட்டு மாறிக்கோங்க. போட்டோம்.
அண்ணா கேக்குதா? ஹலோ ஹலோ நைட் ஹவர்ஸ் வந்து பேசுகிறேன். நான் காவல்காரன் சீட் புக் பண்ணிக்கிறேன். சரிங்க, ஐஎஸ்ஆர் வந்துடலாமா? ஹலோ ரோஸ் டவர்ஸ் வண்டி உள்ளே வராதுங்க கண்டிப்பாக. அங்கெல்லாம் நீங்கள் ரோஸ் டவர்ஸ் போடி மைன்லாம் கிடையாது. அங்கே நீங்கள் நேரம் ஐஎஸ்ஆர் வந்துடுறீங்களா? வண்டி உள்ளே கட் ஆகாதுங்க. ஆமாம் பைபாஸ். வண்டி நாகர்கோவிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். நாகர்கோவிலேருந்து கிளம்பிட்டுங்க. ஐஎஸ்ஆர் வந்துடுங்க. வாங்க பைபாஸ் வாங்க, ஐஎஸ்ஆர் வாங்க. அவன் 148 கேள்வி நீ எதுக்கு உள்ள கொண்டு போய் விடுறீங்க? ஒரு வண்டி உள்ள போகாது. ஆளும் உள்ள இதுக்குள்ள ஒன்று பைபாஸ் தான் ஓட்டுறாரு. கொஞ்சம் எல்லாம் வெள்ளமடை வரைக்கும் போனாலும் டீசல் போனாலும் ரிட்டன் திரும்பி இங்கே வந்துடும் அந்த பைபாஸுக்கு. பாட்டு ஃபுல்லாக வெள்ளமடம் தோவலாம் தோவலுக்குள்ளே தான் முடுக்காங்க. டோல்கேட் நம்மளுக்கு வரல. அப்படியா? அது வர சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. இல்லை ஒரு சில ஆளுக்கு மக்கள் போவாங்க. இந்த படித்தவங்கலாம் இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஐடியில் வேலை போகிறவங்களாம் மக்கள் பண்ணுவாங்க. வாங்கி பேச முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ரோட்டை போட்டேன் ஓட மாட்டேன். ஆளுகளும் யாரு? ஹிந்திக்காரங்களே கழட்டி போட்டது தான் எங்கள் வேலை. ஒரு வண்டியும் ஒரு சில கம்பெனியில் ஒரு சில வண்டி தான் நம்ம இந்த நேரத்தை வழி வந்துடுறீங்க. அதே தேதி டேஷ்போர்ட் இருக்குல்ல, நாங்களாம் கொலின் போட்டு தடுப்போம். அவங்களுக்கு சோப் ஆயில் போட்டு தடுப்பாங்க. எரிச்சிட்டாங்க வண்டியை. அவங்களே எரிச்சிட்டாங்க. கேட்டா கலவரம்ட்டாங்க.
என்ன பண்றது நைட்டு தான் போறாரு. ஃபோன் பண்ணுறாங்களோ வந்தாச்சா? வெளியே ஒரு 1/2 மணி நேரம். ஆமாம் ஆமாம் சரி நீங்கள் எம்பெல்லாம் போக முடியாது. இதை வேற போட்டீங்க. ஆனால் வண்டிங்களாம் வண்டி டக்கமாக போகிறது வண்டி வருது. ஓகே ஓகே சார் ஓகே ஓகே வெயிட் பண்ண. ஓகே வண்டி டக்கராமல் போகிறது வண்டி வருது. ஓகே இன்னைக்கு என்ன டையா? 11:00. 11:20. 10 நிமிஷம் ஆகிடுதா? எடுத்துடலாம் டயம். அம்மாட்ட வண்டி கொடுங்க வெளியே அப்படின்னுங்க. 120 பேர் போயிடலாம். யாரு இருக்கக்கூடாது. நைஸாக போனால் அது வார்டில் போகும். என்ன குழந்தைங்காரு பெரிய மனுஷங்காரு. ரைட்டில் என்ன நான் ரைட்டு திரும்பினேன் லெஃப்ட்டு திரும்பினேங்காரு. நான் நிற்கிறேன் பாரு. டேய் பேச விட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் நைட்டு பைக்கு காரு ஒருத்தன் முடிச்சிட்டான். அவன் இன்ஸ்பெக்டரா எஸ்என் இல்லை முடிச்சிட்டாங்க. நானே வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் முத ஓட்டி பிடிச்சது டிராக்டரு. ரெண்டாவது தான் அந்த கிறிஸ்டா. கார் எடுத்ததுல கிறிஸ்டா தான் இருக்கும். ஜீப் ஜீப் இல்லையா? அதான் உங்க பேக்லேயே போட்டு சீட்டு. நெய்யில் விஜய் செக்குன்னு கேட்குது. என்னது இது எலக்ட்ரிக் பொருள் பார்த்துலாம். ஆமாம் அதுதான் எப்படி படித்தா ஓடுறாங்களா? கேரளா ஓட்ட முடியாது. ஆமாம் வீட்டை போட்டு அண்ணன் சொன்னாரு பெங்களூரோட சென்னை நல்ல பிக்கப் ஆகுது பண்ணேன். டைம் இது மாற்றணும். இது ரெட்டே உள்ளன போய் போறாரு. இல்லை படுத்துடுவியா? அன்னைக்கு பார்த்துட்டேன். செப்டே ஆகாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்துக்கிறீங்க. எந்த ஊர் உனக்கு? இங்கே தான். இங்கே தானே போன சொன்னாங்க. என் அம்மா சொந்த ஊர் போனோம். எனக்கு சொந்த ஊர் சரமாதி. அவங்களுக்கு என்ன வண்டியை போச்சுங்களா? அந்த வண்டியை பார்க்க கல்யாணம் முடிச்சிட்டாரு. ஒரு ஜாஸ்தி அது
ஒயிட் லைட்டு தான் சூப்பராக இருக்குண்ணே. மஞ்சள் போட்டா மங்குற மாதிரி இருக்கும். ஆரஞ்சா ஆரஞ்சா விளைச்சல் எடுப்பான் நைட்டு 10:45 உள்ள எங்கெல்லாம் சுற்றிடுவான். எங்க போகிறது? இங்கே தான் திருச்சி. திருச்சி எங்க போய் போடுவேன்? லாஸ்ட் இங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு அவன் நேராகவே அப்படி வந்து அப்படி போகிறாப்புல. ஸ்ரீரங்கம் உள்ள போவான்னா இல்லை வந்து போகிறாங்க நேராக சத்திரம் போகணும்ல. போயிருக்கோம். இதே ஸ்கூலாக போயாச்சுன்னா வண்டி போயிடும் சீக்கிரம்.
போகுது எஸ்ஆர்எஸ். அதான் சமயபுரம் டோல் வாங்கினேன். கரெக்டா 2 மணி நேரம் 20 நிமிஷம். நேஷ்னலா யாரு நின்றுட்டானா?
நல்லா கரெக்டாக போகிறாங்க. பாருங்க.
போடுறதுலாம் வந்துருங்க போடுறது. என்ன ப்ரோ நீங்களும் ஏன் ப்ரோ காதுல மாட்டிருக்கீங்க? போன எடுத்து போனாக்கும் ஐயா கேள்வியெல்லாம் அந்த காலத்துலதான் இருக்கு ப்ரோ. டீசல் போடணுமே. பஸ் 2 பேரோட போய்க்கலாம். பஸ் வெஹிக்கிள்ஸ் போய்க்கலாம். ட்ரக்கு தான் போகக்கூடாது. சிட்டேன் ரோடு வெஹிக்கிள்ஸ் தான் உள்ள போகக்கூடாது. பஸ்ஸுன்னு பார்த்தா டே நைட் ஓடுற பஸ் தான் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி 10 மணி 11 மணி பஸ்ஸெலாம் போய்க்கலாம். பஸ் வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. லோடு வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி வண்டி தான் உள்ள இருக்கு. வேலை எவ்வளோ நாள் காத்துக்கிறதுக்கு தெரியுமா? அந்த 4 ரோடில் 11 மணிக்கெலாம் வந்து படுத்துக்கிறதுக்கு அது இன்னும் நம்ம தான் கடைசி நினைக்கா. நம்ம முன்னாடி எத்தனை வண்டி வரும் தெரியுமா? 2 மணி வரைக்கும் வண்டி ஆள் இறக்கி விட்டே தான் பையன். இப்போ எப்படின்னு தெரியல. முன்னாடி 2 மணி வரைக்கும் வண்டி வண்டி ஒரு சீட் தான் அங்கே இறக்கி விட்டு போயிட்டே இருப்பவங்களாம் வண்டி பாட்ட முடியாது. இல்லையா அவர்கிட்ட அடிச்சு சொல்லு. வண்டியெல்லாம் லீஸுக்கிட்டு போய் இந்த வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஒரே வண்டி ஓட்டி போயிடுவோம். நீட்டாக அந்த நிலையில் கிரிக்கெட்னு ஓடணும். எங்கே ரெண்டில் போட்டு நான் ரெண்டில் போட்டு அவனை பார்க்காதீங்க யாரோட வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஏசி வென்ட் 2 கொடுத்துருக்காங்க. 2 பேர் உள்ளது. ரீடிங் லேம்ப் 2 இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம கரெக்டாக ஒரு சூப்பராக ஒரு பேக்ரஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த வண்டியில் நமக்கு வந்து 2 அடாப்டபிள் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பில்லோ பட்ட பிளாக்கேஜ். இதான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ரெஸ்ட்டு நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து யூஎஸ்பி டைப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து சி டைப் சார்ஜ் போர்ட்டும் இருக்குது இந்த வண்டியிலங்க. இன்னொன்று வந்து நமக்கு இந்த ப்ளக்கின் டைப் சார்ஜ் போர்ட் இந்த வண்டியில் இருக்குது. ப்ளஸ் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டு போட்ட லயன்கிற பிளாங்கெட்டாக இன்னொரு பில்லோ நம்ம எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுக்குறாங்க இந்த வண்டியில். இதான் அந்த வண்டியில் நம்ம பார்க்குற அமெனிட்டிஸ் இந்த வண்டியில் முக்கியமாக அவங்க கொடுக்குறது லயன் ட்ராவல்ஸ் நமக்கு. காலை வணக்கம், குட் மார்னிங் டு சென்னை. நம்ம சென்னை ரீச் பண்ணிச்சுங்க. நமக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டு சிஎம்பிடி ஆம்னி பஸ் தான் நமக்கு லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டுங்க. இந்த ட்ராவலை பற்றி உங்களுக்கு ஓவரால் ரிவ்யூ கொடுக்கணும். இது ஒரு ஒர்த்தபிள் ஜேர்னி. உண்மையிலே ஒரு பர்ஃபெக்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எண்டு வரை பண்ணியிருக்கோம். அது ஒரு தமிழ் யூடியூபராக ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை வந்து இதுவரை யாரும் இந்த வண்டியை பண்ணல. லயன் ட்ராவல்ஸ் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு. இன்னொன்று இந்த வண்டி நான் ரேட்டிங் கொடுக்கணும்னா 9.8 கொடுத்தே ஆகணும். ஏன்னா எனக்கு எந்த ஒரு அலுப்பால டிரைவர்லாம் பார்த்து வண்டி ஓட்டினாங்க. வண்டியெல்லாம் 80-100 வந்தால் கூட வண்டி பார்த்து வண்டி ஓட்டியிருக்காங்க. அதில் உண்மையில ஒரு ஒர்த்தபிள் ஜேர்னி தாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இடையில நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் நடத்துகிறாங்க. நாகர்கோவிலில் வச்சு ரெஸ்ட் ரூம் நடத்துகிறாங்க. அவ்வளோதான். வண்டி வந்து நான் ஸ்டாப் பண்ணிங்க. வண்டி வேறு எங்கேயுமே நிற்காது. இந்த வண்டி கண்டிப்பாக வந்து 9.8 கண்டிப்பாக ரேட்டிங் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளை கொண்டு விட்டுருக்காங்க. டைம் வந்து 1 hour அட்வான்ஸாக வந்திருக்காங்க. நமக்கு இங்கே சிஎம்பிடி டைம் வந்து 8:55. ஆனால் 8 மணியில் கொண்டு விட்டுட்டாங்க. டைமிங்கே ரொம்பவே கீப் அப் பண்ணுறாங்க. வண்டி எந்த ஒரு ரஷ் டிரைவிங்கே இல்லை. சூப்பராக அவங்க ஓட்டுறதே ஒரு அமேசிங்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க. வண்டி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு போயிட்டுருக்கு. வண்டி நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் ட்ராவல் நீங்கள் ஒரு நைட் 8 மணி 9 மணிக்கு ஒரு கிளம்புற ஆளாக இருந்தீங்க இந்த வண்டி ட்ரை பண்ணுங்கள். நைட் நமக்கு நாகர்கோவிலுக்கு நைட் 9 இந்த வண்டி வருது. ஸோ நீங்கள் இந்த வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரை பண்ணுற மொத்தமாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 784 கிலோமீட்டர்ஸ் நம்ம மொத்தமாக கவர் பண்ணியிருக்கோம் இந்த விளாகில் வந்து. வண்டியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தான் ஆகணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எடுத்து வர 5 நாள் தாங்க ஆகிருக்கு. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைமாக இந்த வண்டி நம்ம தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வண்டி எடுத்து வர 5 நாள் தாங்க ஆச்சு. போன சனிக்கிழமை இந்த வண்டி வந்து கரெக்டான ரூட் ஆப்ரேஷனில் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த லயன் ட்ராவல்ஸோட 9600 ஸ்லீப்பர் வண்டியை. ஒரு சில டைமிங் ரூட்டெல்லாம் சொல்ல மறந்துட்டாங்க. இந்த வண்டி வந்து கரெக்டாக நமக்கு வந்து களக்கூட்டத்திலேருந்து களக்கூட்டத்தில் வந்து இந்த வண்டி வந்து நமக்கு 6:50 கிளம்புதுங்க. அங்கேருந்து லூலுமால் வழியாக வந்து ட்ராண்டத்துக்கு 7:30 வந்துடுது. அப்படியே நமக்கு வந்து நாகர்கோவில் வழியாக திருநெல்வேலி மதுரை வழியாக நம்ம சென்னை இந்த வண்டி வருது.
அதுபோல் இந்த வண்டி வந்து நமக்கு நான் ஸ்டாப் வண்டி தாங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் சாப்பிட நிறுத்த மாட்டாங்க. வண்டி நான் ஸ்டாப்பாக தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு நிறைய விளாக் பார்க்கணும். நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரி தமிழன். நன்றி, வணக்கம்.